வணக்கம். சாய் மீடியா செய்திகள். விபிஜி ராம்ஜி என்ற 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு முழு நிதியையும் மத்திய அரசை வழங்கிட வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். மடுகரை அம்பேத்கர் சிலை அருகே மடுகரை புதுச்சேரி சாலை போடப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தேசிய கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி ஆடவர் மகளிர் அணிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பிள்ளையார்குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கி சிறப்புரை ஆற்றினார். புதுச்சேரி மாநிலம் ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அரசு சார்பில் மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஒசூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச பாட புத்தகங்களை வழங்கி புதிய கல்வியாண்டை துவக்கி வைத்தார். அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி ஒழுக்கம், தூய்மை மற்றும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் எதிர்காலத்தில் எந்த துறையில் கல்வி கற்க வேண்டும், எந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்கான தெளிவான இலக்கை இப்போதே நிர்ணயித்து அதனை நோக்கி திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என மாணவர்களை ஊக்குவித்தார். மேலும் உடற்பயிற்சி, கல்வியும் மாணவர்களின் வாழ்வில் இன்றியமையாதவை என்றும் இந்த இரண்டிலும் சிறந்து விளங்கினால் எதிர்காலம் பலமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் வரவேற்புரை நிகழ்த்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் மாணவர்கள், பெற்றோர்கள், காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூரில் ஸ்ரீ அம்பிகை முழு சைவ உணவகம் மற்றும் கஃபே கடை திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ராம பரதேசி ஜீவசமாதி அருகே புதிதாக துவங்கப்பட்டுள்ள ஸ்ரீ அம்பிகை முழு சைவ உணவகம் மற்றும் கஃபே கடை திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி உணவகத்தை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உணவக உரிமையாளர்கள் தீபன் மற்றும் சின்னதுரை உள்ளிட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், நண்பர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய உணவகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த உணவகத்தில் காலை மற்றும் இரவு நேரங்களில் பல்வேறு வகையான டிஃபன் உணவுகள், மதிய வேளையில் தரமான முழு சைவ உணவு வழங்கப்பட உள்ளது. மேலும் திறப்பு விழாவை ஒட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை அனைத்து உணவு வகைகளும் 20% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்பட உள்ளதாக உரிமையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அனைத்து விசேஷ நிகழ்ச்சிகளுக்கும் உணவு தயாரித்து வழங்கும் கேட்டரிங் சேவையும் மேற்கொள்ளப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மிட்டா மண்டகப்பட்டு சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் மிட்டா மண்டகப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீசக்தி விநாயகர் மற்றும் அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை உடனுடை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கடந்த ஜூன் 25ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகா கும்பாபிஷேக விழாவில் 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து யாத்ராதானம் மற்றும் புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் சிவஸ்ரீ வீரட்டநாத சிவாச்சாரியார் தலைமையில் ராஜகோபுரம் மற்றும் விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சர்வசாதகர் அகோர சிவம், சிவஸ்ரீ வீரட்டநாத சிவாச்சாரியார், கோவில் அறங்காவலர் குழுவினர், ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். இவ்விழாவை ஒட்டி தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதுடன் கண்டமங்கலம் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர். விபிஜி ராம்ஜி என்ற 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு முழு நிதியையும் மத்திய அரசை வழங்கிட வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டமான விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் மாநில அளவில் புதுச்சேரியில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது.
இதற்கான அறிமுக விழாவில் வில்லியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி திட்டத்தினை துவக்கி வைத்தார். திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் தினக்கூலி 347 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசு 40.62 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. மேலும் இந்த திட்டத்திற்கு புதுச்சேரி அரசு மாநில பங்களிப்பாக 16 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்பட்டுள்ளது. திட்டத்திற்கு தேவையான 100% நிதியை மத்திய அரசு முழுமையாக அளித்திட வேண்டும். புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசு நிறைய நிதி உதவிகள் செய்து வருகிறது. அதேபோன்று இந்த திட்டத்திற்கும் நிதி உதவி அளிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக முதல்வர் ரங்கசாமி குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசும்பொழுது, பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதி அமைச்சர் அதுவரை நேரில் சந்திக்கும் போதும் முழுமையான நிதி வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளதாகவும், மத்திய அரசால் வழங்கப்பட்ட அனைத்து நிதியும் முழுமையாக மாநில வளர்ச்சிக்கு செலவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக பேசிய தவேக சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார், விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர்களை பார்த்து இலாக்கா இல்லாத அமைச்சர்கள் என்றும் தற்காலிக சபாநாயகர் என்றும் அவர் குறிப்பிட்டது சலசலப்பை ஏற்படுத்தியது. இவ்விழாவில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவணகுமார், ரவிக்குமார், மோகன்தாஸ், ராமு உள்ளிட்ட அதிகாரிகள், பொதுமக்கள் உட்பட திரளானோர் பங்கு பெற்றனர். ஒதியம்பேட்டில் 35.70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிவ வடிகால் மறுசீரமைப்பு பணி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பேட் பகுதியில் அம்மன்குளம் தெருவிலிருந்து அப்துல் காதர் தெரு மதகு வரை 35,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் வடிவ வடிகால் வாய்க்கால் மறுசீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இப்பணி நிறைவடைந்த பிறகு அந்த பகுதியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைப்பதுடன் பொதுமக்கள் சுகாதாரமான மற்றும் பாதுகாப்பான சூழலில் வசிக்க வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசராவ், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் உட்பட பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவிலில் மருத்துவர் குல நாவிதர் மடம் ஏற்பாட்டில் நடைபெற்ற 22ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் 22ஆம் ஆண்டு பிரமோற்சவ விழாவை ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவை ஒட்டி காலை திருமஞ்சனமும், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீபெருந்தேவி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளிய பெருமாளும் தாயாரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மருத்துவர் குல நாவிதர் மரபினர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மங்கள இசை, நாதஸ்வரம் மற்றும் தவில் இன்னிசை நிகழ்வுகள் நடைபெற்றது. இதில் பக்தர்கள், சமுதாய பிரமுகர்கள், தாய்மார்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் மருத்துவர் குல நாவிதர் மடம் நிர்வாகிகள் தலைவர் முருகேசன் என்கிற சேகர் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி, காரைக்கால் மருத்துவர் குல மரபினர்கள் தலைமை சங்கம் காசிநாதன், வடிவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக ஊஞ்சல் உற்சவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம், பிரசாதம் வழங்கப்பட்டது. கம்பளிக்காரன்குப்பம் கிராமத்தில் கற்பக விநாயகர், எல்லையம்மன், ஐயனாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேகம். திரளான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம். புதுவை மாநிலம் அருகே உள்ள கம்பளிக்காரன்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கற்பக விநாயகர், எல்லையம்மன் மற்றும் பூரணி புஷ்கலா உடனுரை ஐயனாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, தன பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமங்கள், முதல் யாகசாலை பூஜை மற்றும் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. காலை 9:30 மணி அளவில் கடம் புறப்பாடு நடத்தப்பட்டு ஐயனார், எல்லையம்மன் மற்றும் கற்பக விநாயகர் ஆலய விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர், ஐயனாரப்பன் மற்றும் எல்லையம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை, காலணிகளை வழங்கிய எம்எல்ஏ ரவிக்குமார்.
புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கொம்பாக்கம் அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர் முகமது யூனஸ் மற்றும் சுல்தான்பேட்டை பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மடுகரை அம்பேத்கர் சிலை அருகே மடுகரை புதுச்சேரி சாலை போடப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் பிரதான சாலைகளை மேம்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் இணைந்து சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்காக பூமி பூஜை செய்தனர். பூமி பூஜை செய்து சில சாலைகள் மட்டுமே போடப்பட்டது. இதில் முக்கிய பிரதான சாலையாக கருதப்படும் மடுகரை புதுச்சேரி சாலை பணிகள் செய்யாமல் பல மாதங்களாகியும் இதுநாள் வரை தார் சாலை போடவில்லை. மடுகரை புதுவை சாலை, மடுகரை பட்டாம்பாக்கம் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அடிக்கடி விபத்துக்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் இதனை கண்டித்து இன்று காலை 10 மணி அளவில் மடுகரை கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மடுகரை அம்பேத்கர் சிலை அருகே அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்காமல் தயக்கம் காட்டி வரும் அமைச்சர் ராஜவேலுவை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்த மடுகரை உதவி ஆய்வாளர் சீனிவாசன் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சில தினங்களில் சாலை அமைப்பதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு நிதி உதவி பெறும் ஆணையை அமைச்சர் சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 14 நபர்களுக்கு கல்வீடு கட்டுவதற்கு முதலாவது தவணையாக ரூபாய் 1 லட்சம் வீதம் மொத்தம் 14 லட்சம் ரூபாய் நிதி உதவி பெறுவதற்கான ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவக்கொழுந்து லாஸ்பேட்டையில் உள்ள தனது அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்பொழுது ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், முதன்மை செயல் அலுவலர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சனன், இளைநிலை பொறியாளர் சத்யவாணி, தொகுதி கள ஆய்வாளர் செங்கதிர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேசிய கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி ஆடவர், மகளிர் அணிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் நடந்த தேசிய அளவிலான 2ஆம் ஆண்டு 3A சைட் கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திருக்காஞ்சி பகுதியில் நடந்த இந்த போட்டிகளில் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த 8 ஆடவர் அணிகள், 6 மகளிர் அணிகள் பங்கேற்றன. அனைத்து போட்டிகளும் லீக் முறையில் நடைபெற்ற நிலையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய புதுச்சேரி ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் தங்களது பிரிவுகளில் முதலிடம் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தனர். இதனையடுத்து வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது முதல்வர் ரங்கசாமி வெற்றி பெற்ற அணியினருக்கு தனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்ததுடன் தேசிய அளவில் மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் சிறந்து விளங்கி இந்தியாவிற்கும் புதுச்சேரிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், மாநில தலைவர் மோகன், பொருளாளர் சரவணன் சிவாச்சாரியா, துணைத் தலைவர் டாக்டர் சசிதரன், செயலாளர் பிமல்ராஜ், நிர்வாகிகள் கணேசன், குணசேகர், அரசு, விக்கி உள்ளிட்ட விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விபிஜி ராம்ஜி என்ற 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு முழு நிதியையும் மத்திய அரசை வழங்கிட வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். மடுகரை அம்பேத்கர் சிலை அருகே மடுகரை புதுச்சேரி சாலை போடப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தேசிய கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி ஆடவர், மகளிர் அணிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர்.